மிளகாய் தூள். இந்த வீடியோவில் இந்த மிளகாய் தூள் எப்படி அரைக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது சாம்பார் மசாலா. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ஜென்ரேஷனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையானது 1 கிலோ சிவப்பு மிளகாய். இதை நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதனோட காம்பெல்லாம் நீக்கிட்டு தூசெல்லாம் ஏதாவது இருந்தால் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சுத்தமாக எடுத்துக்கலாம். இது நல்லா காஞ்சிருக்கணும். ஒரு மிளகாயை எடுத்து நீங்கள் அழுத்துனீங்கன்னா உடையணும். இந்த மாதிரி உடஞ்சிருக்குன்னா நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி காய வச்சுட்டு அரைக்கும்போது மிளகாய் தூள் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1.5 கிலோ தனியா விதைகள். இதையும் நல்லா காய வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதோட 100 கிராம் சீரகம், 100 கிராம் மிளகு, 200 கிராம் துவரம் பருப்பு. இந்த மாதிரி நல்ல பருப்பாக எடுத்துக்கோங்க சுத்தமாக. அதுக்கப்புறம் 200 கிராம் கடலை பருப்பு, அதுவும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து 50 கிராம் வெந்தயம். இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு ஒரு நல்ல மனம் கொடுக்கும். அதுக்கப்புறம் காய்ந்த கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதோட 100 கிராம் கொம்பு மஞ்சள். ஒருவேளை நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் இந்த கொம்பு மஞ்சளை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இது மிக்சியில் அவ்வளோ ஈஸியாக அரைக்க முடியாது. இது இல்லாமல் கூட நீங்கள் அரைக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெருங்காயம். இது ஒரு 100 கிராம். மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் இதை நீங்கள் ஒரு கல்லில் நசுக்கிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இதுக்கு அடுத்து அரைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த பெருங்காயத்தை தவிர்த்து இந்த 5 ஐட்டம், மிளகு, சீரகம், வெந்தயம், துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த 5 ஐட்டத்தையும் நல்ல வாணலில் வறுத்து எடுத்துக்கணும். அதாவது சூடானா போதும், ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. வாணலில் நல்லா சூடு பண்ணிட்டு வெறும்னு வறுத்து எடுக்கணும். எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறும் அந்த பொருளை மட்டும் வாணலில் வறுத்து எடுக்கணும். இது நல்லா சூடாயிடுச்சு. வெந்தயம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போது சீரகம். கொஞ்ச நேரத்தில் இது முடிஞ்சிரும். லேசாக அது சூடானால் போதும். இந்த மாதிரி இந்த 5 ஐட்டத்தையும் நல்லா வாணலில் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, ட்ரையாக இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை இந்த மாதிரி வாணலில் போட்டு வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா அது ஈரத்தன்மைலாம் போயிட்டு நல்லா ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை ட்ரையான கருவேப்பிலை இல்லைன்னா. இப்போ துவரம் பருப்பு வறுத்தாச்சு. அதுக்கு அடுத்து கடலைப்பருப்பு. லாஸ்ட்டாக கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா சூடு ஏறணும், அவ்வளோதான். லாஸ்ட்டாக கடலைப்பருப்பு. இதை வறுத்து முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், ரெடி பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு. எல்லா பொருளோடையும் சேர்த்து மசாலா அரைக்கிறது தான் வேலை. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. நான் இதை ஒரு மாவு மில்லில் கொடுத்து அரைச்சிக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் இதை நல்லா அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு திருப்பியும் அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குது. இது செப்பரேட்டாக மிளகாய் தூள் அரைக்கிற மிஷின். இதில் அரைக்கும் போது நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கிறது என்னன்னா, இதை அரைச்ச உடனே இதை சூடு ஆற்றணும். அங்கே தனியாக ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, மாவு மில்லுக்கு போனீங்கன்னா தெரியும். அதில் உடனே போட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுங்க. இல்லைன்னா இது கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் சாம்பார் வைக்கும்போது நல்ல கலர் கிடைக்காது. கண்டிப்பாக மெஷினில் அரைச்ச உடனே இது சூடு ஆற்றிட்டு தான் பேக் பண்ணணும். ஒருவேளை வீட்லேயே மிக்சியில் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய ஒரு தாம்பால் தட்டில் போட்டு ஆற விட்டுருங்க. இது சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் பேக் பண்ணணும். இப்போ இது நல்லா நான் சூடு ஆற்றி பேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு பாக்ஸில் போடுறேன். இந்த அளவு பார்த்தீங்கன்னா 4 பேர் உள்ள ஒரு ஃபேமிலிக்கு 6 மாதம் தாராளமாக வரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த அளவுக்கு மிளகாய் தூள் அரைக்க வேண்டாம்,
கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சிவப்பு மிளகாய் தான். அதை எவ்வளோ குறைக்கிறீங்களோ 50% குறைக்கிறீங்கன்னா மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் 50% குறைச்சிக்கோங்க. மெயின் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு 1 கிலோ மிளகாய்க்கு தகுந்த மாதிரி தான் மற்ற இன்க்ரீடியன்ட் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த 1 டேபிள் ஸ்பூன் போதும், 3 பேருக்கு சாம்பாருக்கு போதுமானது. டெய்லி யூஸ்க்கு ஒரு சின்ன கண்டெய்னரில் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா எப்பயுமே நீங்கள் எடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாதிரி நல்ல ஸ்மெல்லாக நல்லா இருக்கும். அவ்வளோதான் இந்த ரெசிபி. சாம்பார் மசாலா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.